அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கடைசி ரைட் ஆர்டிகல் 32 ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். நம்ம ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டில் இதை பற்றி பார்த்தோம். நான் சொன்னேன் இது ஒரு ரிட்டும் என்னென்ன மீனிங் அப்படின்றத தனியாக ஒரு வீடியோவில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ட்டு அதற்காக தான் இந்த வீடியோ. ரைட், இதை முடித்த உடனே அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட எக்ஸப்ஷன்ஸ் என்ன அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்த்துட்டு அப்புறம் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்க்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் என்ன, கான்ஸ்டிடியூஷனோட அமெண்ட்மெண்ட்டுக்கு என்ன ப்ரொசீஜர், இதெல்லாம் மீதி இருக்கிற ஒரு வீடியோவாக பார்க்கலாம். இதெல்லாம் என்னோட புக்கில் சாப்டர் 14 to 17, 14 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், 15 அமெண்ட்மெண்ட் டு த கான்ஸ்டிடியூஷன், 16 டைரக்டிவ் பிரின்சிபல், 17 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா யூபிஎஸ்சிக்கும் சரி டிஎன்பிஎஸ்சிக்கும் சரி. ஸோ இதை தெளிவாக படிங்க. அதில் உங்களுக்கு விலாவரியாக புரிவதற்காக இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது 5 விதமான ரிட்டுங்க. இது ஒன்றும் என்ன, இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் புத்தகத்துலையும் இதே எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு அதை தமிழ்லையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா என்ன? டு ஹாவ் த பாடி ஆஃப். லிட்டரலி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் காணாமல் போனாலோ இல்லைன்னா ஒருத்தரை தவறாக கைது செய்தாலோ. சரி, இந்த ஜெய் பீம் படம் பார்த்துட்டு ரொம்ப துயரமான சம்பவம் அது. பட் அந்த படம் பார்த்துட்டு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, காணாமல் போனாதான் ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் கொண்டு வர முடியும். சூர்யா அந்த படத்துல ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் கொண்டு வருவாரு. சூர்யா ஜஸ்டிஸ் சந்துருவா, அப்போ அட்வொகேட் சந்துருவா இருந்தவர், அந்த ரோல்ல சூர்யா பண்ணியிருந்தாரு. ரைட். ஸோ தவறான முறையில் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் கொண்டு வந்தா அது எப்படி ஹேபியஸ் கார்பஸ் கொண்டு வரலாம் அப்படின்ற நிறைய மீம்ஸ்லாம் கூட சர்க்குலேட் ஆகிட்டு இருந்தது. ஒரு மந்திரிக்கு அந்த மாதிரி அந்த ஹேபியஸ் கார்பஸ் மனு கொண்டு வரும்பொழுது ஆக்சுவலாக ஹேபியஸ் கார்பஸ்ன்றது என்னன்னா, ஒருத்தர் காணாமல் போனாலும் சரி இல்லைன்னா ஒருத்தரை தவறான முறையில் கைது செஞ்சாலும் சரி, அவர்களுடைய உரிமை, அவர்களுடைய வாழ்வு மற்றும் சுதந்திரம், ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு நினைச்சா ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் கொண்டு போகலாம். அப்போ நீதிமன்றம் அவரை எங்க முன்னால கொண்டு நிறுத்துங்க அப்படின்ட்டு காவல்துறைக்கு உத்தரவிடலாம். அவங்க முன்னால வந்த உடனே நீதிமன்றம் டிசைட் பண்ணலாம் இவர்களுடைய உரிமைகள் கரெக்டா உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கா இல்லையான்ட்டு. பறிக்கப்பட்டிருக்குன்னா அவங்க விடுதலை செஞ்சிடலாம், இல்ல பறிக்கப்படல அப்படின்னா சரி நீங்க கைது பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தீர்ப்பு வழங்கலாம். இதுதான் ஹேபியஸ் கார்பஸ். மேண்டமஸ் அப்படின்னா வி கமாண்ட், எங்களுக்கு ஒரு இது ஒரு உச்சநீதிமன்றம் இதே ரிட்ஸ் உயர் நீதிமன்றமும் அளிக்கலாம். பட் உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இது நம்மளுடைய அடிப்படை உரிமை. ஸோ நான் உச்சநீதிமன்றத்தோட ஆங்கிள்லேருந்து இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் த சேம் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஹைகோர்ட் ஆல்சோ ஹேவ் அண்டர் ஆர்டிகல் 226. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒரு ஒரு தொழிற்சாலை நடத்துகிறார் ஒருத்தர் வச்சுக்கோங்க. அதுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதோட லைசன்ஸை ரினியூ பண்ணணும் தொழிற்சாலை நடத்துவதற்கு. தொழிற்சாலை நடத்துவது உங்களுடைய அடிப்படை உரிமை இல்லைங்களா? 19(1)G படி ரைட் டு பிராக்டிஸ் அ பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் இஸ் யுவர் ஃபண்டமெண்டல் ரைட். ஆனா அதற்கு லைசன்ஸ் வாங்கணும்னா நீங்க அதை வாங்கி ஆகணும். ஸோ அவர் லைசன்ஸ் இன்னும் 6 மாசத்துல முடிய போகுதுன்னு சொல்லிட்டு அப்ளை பண்றாரு. அந்த அதிகாரி அந்த லைசன்ஸ் கொடுக்கக்கூடிய அதிகாரி அதை கொடுக்கல ஏதோ காரணத்துக்காக. ரைட். அப்போ அவர் அந்த லைசன்ஸை ரினியூ பண்ணலன்னா அவரால் அந்த தொழிலை கண்டினியூ பண்ண முடியாது. அது அவரோட அடிப்படை உரிமையை பாதிக்கும். ஸோ அவர் உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு, உச்சநீதிமன்றம் மை லார்ட்ஸ், நீங்க அந்த அதிகாரிக்கு என்னோட லைசன்ஸை ரினியூ பண்ணுங்கன்ட்டு ஒரு கட்டளை இடுங்க. அதுதான் மேண்டமஸ். இல்ல சப்போஸ் அந்த அதிகாரி கொடுக்கலன்றதுக்காக இவர் ஒரு கீழ் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸ்ல வாதம் விடும்போது முடியும் போது இவருக்கு பயம் வருது. ஐயோ இந்த கோர்ட் நம்மளுக்கு இந்த லைசன்ஸை ரத்து செஞ்சிருங்கன்ட்டு ஒரு வேளை தவறான தீர்ப்பு அளிச்சிருமோ அப்படின்ட்டு நினைச்சாருன்னா அவரே அதே உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று, மை லார்ட்ஸ், இந்த கீழ் கோர்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொஹிபிஷன்றது கோர்ட்டுக்கு மாத்திரம்தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் அது கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்க்கும் அதை கொண்டு வந்தாங்க. ப்ரொஹிபிஷன் என்பது போயிட்டு இல்ல நீங்க இந்த தீர்ப்பை வழங்கக்கூடாது, நீங்க பேப்பர்ஸை ஒழுங்கா பார்த்துட்டு முடிவெடுங்க, அதற்கு முன்னால இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை வழங்காதீங்க அப்படின்ட்டு கட்டளை இட்டாங்கன்னா அது பேர் ப்ரொஹிபிஷன், டு ஃபார்பிட். புரியுதுங்களா? அதாவது ஒன்னு செய்யுங்க அப்படின்ட்டு கட்டளை இட்டாங்கன்னா அது மேண்டமஸ், ஒன்னு செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ப்ரொஹிபிஷன். இல்ல ஆர்டரை பாஸ் பண்ணிட்டாங்க, அந்த அதிகாரி உங்களுக்கு லைசன்ஸ் ரத்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணிட்டாங்க, அப்படியும் அவர் பிசினஸை கண்டினியூ பண்ண முடியாது. அவரோட அடிப்படை உரிமையை அது தடுப்பதாக இருக்கும்.
இல்ல அந்த கோர்ட் வந்து பாஸ் பண்ணிடுச்சு ஆர்டர், லோவர் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், இவருக்கு லைசன்ஸ் கொடுக்க வேணாம் அப்படின்ட்டு. அப்போ அத குவாஷ் பண்றதுக்குன்னா என்ன, அதை ரத்து செய்வதற்காக அளிக்கப்படும் ரிட் தான் வந்து செர்ஷியராரி. ஸோ இதை நீங்க இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சிம்பிள். ஹேபியஸ் கார்பஸ்ன்றது வந்து ஆளை கூட்டிட்டு வருது. மேண்டமஸ் ப்ரொஹிபிஷன் செர்ஷியராரி, நான் இதை ஏன் இந்த ஆர்டர்ல போட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு அடிப்படை உரிமையை காப்பாற்றுவதற்காக, அதை உறுதி செய்வதற்காக, என்ஃபோர்ஸ் செய்வதற்காக உச்ச நீதிமன்றம் ஒன்னு செய்யுங்க அப்படின்ட்டு கட்டளை இட்டாங்கன்னா அது பேர் மேண்டமஸ். ஒன்ன செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பேர் ப்ரொஹிபிஷன். லோக்கல் லோவர் அத்தாரிட்டிக்கு இல்லைன்னா லோவர் கோர்ட்டுக்கு. ஆனா லோவர் அத்தாரிட்டியோ கோர்ட்டோ ஏற்கனவே ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணிட்டாங்க, அதனால அடிப்படை உரிமை பாதிக்கப்படுது அப்படின்னா அதை ரத்து செய்வதற்காக, டு குவாஷ் சச் அன் ஆர்டர், அப்பீல்ல போற மாதிரி இது, அது பேர் செர்ஷியராரி. ரைட்டுங்களா? அண்ட் ஃபைனலா கோ வாரண்டோ, இதெல்லாம் வந்து லிட்ரல் மீனிங், இதெல்லாம் லாட்டின் டேர்ம்ஸ். அதற்கான லிட்ரல் மீனிங் நான் இங்க ரைட்ல எழுதியிருக்கேன். பட் அதோட அர்த்தம் இதுதான். கோ வாரண்டோ அப்படின்னா பை வாட் அத்தாரிட்டி, அதாவது ஒரு பொது இடத்திற்கு ஒருவர் வகிக்கிறாரு, ஒரு சீஃப் மினிஸ்டராவோ, ஒரு கவர்னராவோ, ஒரு தாசில்தாராவோ, எந்த பொது பொறுப்பா இருந்தாலும் சரி, அமைச்சர்ல இருந்து, கவர்னர்ல இருந்து, பிரசிடென்ட்ல இருந்து, ஊழியர்கள், அரசு ஊழியர்கள்ல இருந்து யாராவது ஒருத்தர் தவறாக அந்த இடத்தை வகிக்கிறாங்க அப்படின்ட்டு நினைச்சா அவர்களை அந்த இடத்திலிருந்து நீக்குவதற்கும் பொதுநல வழக்கு போடலாம் கோ வாரண்டோ மூலமாக. ஏன்னா எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஆர்டிகல் 16ல. அது தவறான ஒருத்தர் அதை வகிச்சாருன்னா அது வந்து உங்களுடைய அடிப்படை உரிமையை வந்து மீறுவதாக இருக்கும். அண்ட் இந்த அடிப்படை உரிமையை காப்பாற்ற வேண்டியது யாரோட பொறுப்பு? அரசாங்கத்தோட பொறுப்பு. அந்த அரசாங்கத்திலேயே ஒரு தவறான ஆள் போய் உட்காரலாமா? அப்படி இருந்தாலும் இந்த கோ வாரண்டோ ரிட்டு போட்டு அவர்களை நீக்குவதற்காக இந்த கோ வாரண்டோ ரிட்டை போடலாம். இதுதான் 5 விதமான ரிட்ஸ். உச்ச நீதிமன்றத்திலேயும் போகலாம். உச்ச நீதிமன்றத்துக்கு செல்வது நம்மளுடைய அடிப்படை உரிமை அண்டர் ஆர்டிகல் 32. இல்லைன்னா ஹைகோர்ட்டுக்கும் செல்லலாம். ஹைகோர்ட்டுக்கு போறது அடிப்படை உரிமை கிடையாது, ஆனா அது ஹைகோர்ட்டோட பவர் அண்டர் ஆர்டிகல் 226. ரைட்டுங்களா? இதுதான் வந்து ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். நன்றி.